ரோட்டுக்கு நடுவுல நடந்துட்டு வரேன். அலங்கரிச்சிருக்காங்க. தெய்வல பீச் எப்படி இருக்கு, கடையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு நான் கொழும்புல தான் இருக்கேன். கொழும்புல ஈவினிங் டைம்ல பீச் வைப் எப்படி இருக்கு, பீச்சை ரசிக்கிறது எப்படி, இந்த இடத்துல இருந்து பார்க்க நேரம் வேற லெவல்ல இருக்கு. இந்த பீச் வைப்களை பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஈவினிங் டைம்ல இந்த பீச் வைப் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். அங்க பாருங்க, அலையெல்லாம் எப்படி வேற லெவல்ல இருக்குன்னு பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகோ அழகு, அழகுக்கு குறைவு கிடையாது, அந்த அளவு அழகா இருக்கு. ஸோ இன்னும் ஒரு இடங்களை காட்டுறோம் வாங்க. நான் இப்போ வெள்ளவத்துல தான் இருக்கேன். வெள்ளவத்துல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ரோடு, இந்த ட்ரெயின் ரோடு எல்லாமே இங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஒரு பக்கம் கடல், அடுத்தது ட்ரெயின் ரோட். பாருங்க, பின்னுக்கு ட்ரெயின் வருது. இதை ரசிக்கிறதுக்காகவே வெள்ளத்துல இருந்து நிறைய பேர் இங்க வருவாங்க. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இதா இருக்கும். பாருங்க, அங்க ட்ரெயின் வந்து கொண்டிருக்கு. அந்த பீச்சோட அந்த ட்ரெயின் போறது எவ்வளவு அழகா இருக்கு அங்க பாருங்க. நானும் ஓடி போறேன் ட்ரெயின் பின்னாடி. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இன்னுக்கு ரயில்வே ஸ்டேஷன், ட்ரெயின் ரோடு வேற லெவல். கடல் ஒரு பக்கம், காத்து இன்னொரு பக்கம், எல்லாம் தாண்டி போக வேண்டியதுதான். கொழும்பு வெள்ளவத்திலிருந்து இப்போ கொல்பெட்டி நோக்கி போய் கொண்டிருக்கோம். பாதையோரமாக வீடியோ பிடிச்சிட்டு போகிற நேரம், அந்த இரவு நேரம் அல்லது மாலை நேரத்தில் இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிறைய மக்கள் இருந்தாங்க, மீன் பிடித்து கொண்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருந்தது. என்ன ஒரு ஃபீல்னு சொன்னால், மனசெல்லாம் ஒருநிலைப்படுத்துகிற அளவுக்கு செம்மையாக சூப்பராக இருக்குது இந்த இடமெல்லாம். நான் வாகனத்தில் போகிற நேரமே உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன் பாருங்கள். இப்போ அந்த கொல்பெட்டி பக்கம் வந்துட்டோம். இது மெரன் டிரைவ் என்று சொல்லுவாங்க. மெரன் டிரைவ் கொல்பெட்டியோட முடியுது, ரயில்வே ஸ்டேஷனோட முடியுது. ஆனால் அதை தாண்டி அமெரிக்கன் எம்பசிக்கு பின்னுக்கு செம்ம வைப்பாக இருக்கும். இந்த இடம் கொல்பெட்டி ரயில்வே ஸ்டேஷன் தாண்டோனே இருக்குது, அமெரிக்கன் எம்பசிக்கு பின்னாடி. இப்போ வர வர ஆட்கள் இங்க கூடிக்கொண்டே இருக்கிறாங்க. கிழமை கிழமை செம்மையா இருக்கு பாருங்க. சுத்தி வர இந்த பக்கம் பீச் இருக்கு, வியூவும் நல்லா இருக்கு. நிறைய பேர் வந்து அடிக்கடி இந்த ரோட்ல போவாங்க. போட்டோஸ் எடுக்கவும் செம்ம ஏரியா. பின்னாடி போட்டோ எடுத்து கொண்டிருக்காங்க. இந்த ஏரியாலயும் பீச் இருக்கு, வாங்க அங்க போலாம். பீச் வைப் என்று சொன்னா இப்படி இருக்கணுங்க. இந்த ஏரியால, இந்த நேரத்துல, இந்த கலரிங்ல பாருங்க எவ்வளவு அழகா இருக்குங்க. இவன் முன்னாடியெல்லாம் நான் போக போறேன். இதுதான் ட்ரெயின் ரோட்டோட இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வாங்க மக்களே, வாங்க நண்பர்களே, நம்மை சுற்றும் உலகம் அழகு எப்போதுமே. விளக்குகளை ஏற்றி வழி காட்டலாம், அன்பு மட்டும் போதும் வாழ்ந்து காட்டலாம். அலை வந்து அடிக்கணும், தண்ணி அப்படியே மேல வரும். அதை ரசிக்கிறதுக்கு பாருங்க. அந்த பெரிய அலை, நான் நினைக்கிறேன் அதுதான் எங்களுடைய டாக்கர். அந்த அலை வர்ற நேரம் இந்த பாறையில் அடிச்சு அந்த அளவுக்கு பெருசா தண்ணி வரும். அது ரசிக்கிறதுக்கே செம்ம லெவல்ல இருக்கு. ஒரு ஈவினிங் டைம்ல பீச் லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதா இருக்கு பாருங்க, வரப்போகுது. பாத்தீங்களா என்ன அழகுங்க. வாவ்,
எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி போகலாம். இப்ப முக்கியமா அங்க பாருங்க, போர்ட் சிட்டி அங்க இருக்கு, லைட் வெளிச்சத்தோட செம்மையா இருக்கு. டைம்ல ட்ரெயின் வந்தா எப்படின்னு பாருங்க. பின்னாடி ட்ரெயினை பாக்குறதுக்கே வித்தியாசமான ட்ரெயின் எல்லாம் வருது. பாருங்க, ட்ரெயின் ஒரு பக்கம் போற நேரம் செம்ம. கை கை கோர்த்து எல்லோரும் சேர்ந்து தொடர்கலாம் பாதை வாழ்ந்திருந்து. மழை வந்து செல்லும் மேகம் போலவே சந்தோஷம் காத்திருக்கும் நம் நெஞ்சமே. சுத்தலாம் உலகமே நம் வீடு, அது வாழ்ந்து பார்ப்போமே, இது புதுசு. இது அமெரிக்கன் எம்பசி பின்னாடி. இந்த பக்கம் ஹோட்டல் இருக்குது. ரோட்டுக்கு நடுவுல நடந்துட்டு வரேன். இப்படி ஒரு டைம், ஒரு நைட் டைம். பின்னாடி பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. நிறைய பைக்கர்ஸ் இருக்காங்க, பைக் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ரசிக்கிறதுக்கு பஞ்சமே இல்லை, அவ்வளவு இருக்கு. நைட் டைம். இப்ப 7 மணி தாண்டிடுச்சு. பீச்சுக்கு போறோம். ஆஹா, இரவு நேரத்துல பீச் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? பாருங்க எவ்வளவு இரவு நேரத்துல செம்மையா இருக்குதானே. இதெல்லாம் சுத்தி பாருங்க, விளங்குதோ தெரியாது, ஆனா முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். வேற லெவல் வைப். இது வெள்ளவத்த ரயில்வே ஸ்டேஷன். முதல் நாங்கள் கொல்பிட்டில் இருந்தோம், இது வெள்ளவத்த ரயில்வே ஸ்டேஷன். வா, நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாங்க. இலங்கையில இதுதான், என்ன எடுத்தாலும் நாங்க வந்துட்டு ஒரு ஈவினிங் ஒரு இடத்துக்கு வந்தால் அங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு செம்மையா இருக்கு. பாத்தீங்களா, அலையே எனக்கு என்ன பண்ணுது. ரயில்வே ட்ராக்ல உட்கார்ந்து இருக்கேன். அந்த பக்கம் கடல் தானே, நீங்க கடையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரே வைப்பா இருக்கு. என்ன சொல்றது, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ், ஃப்ரீ. நிறைய ஃபேமிலி வந்திருக்காங்க, நிறைய பசங்க வந்திருக்காங்க. நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்திருக்கோம். செம்மையா இருக்கு. இன்னும் 1-2 இடம் இருக்கு, அதையும் காட்டுறேன். ஓகேயா? ஸோ இப்போ தெய்வல பீச் எப்படி இருக்கு நைட் டைம். இரவு 8 மணிக்கு வரேன். இரவு 8 மணிக்கு இந்த பீச் வைப் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல மரங்கள், நல்ல ஹோட்டல்ஸ் இருக்கு, பீச் ஹோட்டல்ஸ். ஈவினிங் டைம்ல ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நான் ஏன் இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னா, நைட் டைம்ல எப்படி இருக்கு அதை காட்டினா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதனால தான் எந்த நேரமும் ஈவினிங் பகல் எல்லாம் பார்ப்போம் தானே. இங்க பாருங்க, இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குங்க. நீங்க ஃபேமிலியா வரலாம். ஃபேமிலியா வந்து ஃப்ரெண்ட்ஸா வந்து என்ஜாய் பண்றதுக்கு செம பிளேஸ் ஒன்று. இங்க பாருங்க, சூப்பர்பான இடம், லைட் வெளிச்சத்தோட வேற லெவல்ல இருக்கு. சூப்பர் தானே. இன்னும் இந்த ஏரியால இடங்கள் இருக்கு, காட்டுறோம் வாங்க. இந்த சின்ன படகெல்லாம் என்னன்னு சொன்னால் மீன் பிடிக்க போறது. இங்கு சின்ன சின்ன ஆபர் இருக்கு, துறைமுகங்கள் இருக்கு. அதாவது பெரிய துறைமுகங்கள் கிடையாது,
மீன்பிடி துறைமுகங்கள். அங்கிருந்து மீன் பிடிச்சிட்டு இங்க வருவாங்க. இது நல்ல ஒரு வைபான இடம், பின்னாடி பாட்டு எல்லாமே. இப்ப நான் ஒரு சின்ன ஒரு தட்டுமா இருக்குது, அந்த தட்டுக்கு மேல நடந்துட்டு வர்றேன் தான் இந்த விஷயம் எல்லாம் இருக்கு. முன்னாடி போவோம், நிறைய ஃபேமிலி கதிரையெல்லாம் கொண்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி வைக்க போறீங்களா? ஒரு பீச்சில் பர்த்டே செலிப்ரேஷன் நடக்குது, எவ்வளவு அழகா செய்திருக்காங்கன்னு பாருங்க. அலங்கரிச்சிருக்காங்க, வேற லெவல்ல இருக்கு பாருங்க. இந்த பீச்சுக்கு வந்துட்டோம், நைட் பீச். நைட் பீச் இப்படி பார்த்துருக்கீங்களா? நல்ல ரிலாக்ஸான இடம், செம்மையான பிளேஸ். நைட் பீச் நல்ல ரிலாக்ஸான இடம், கடற்கரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அங்க நிறைய பேர் மீன் பிடிக்கிறாங்க. இப்ப நிறைய பாறைகள்லாம் போட்டு, இங்க பாருங்க, பாறைகள்லாம் போட்டு இருக்கு, மீன் பிடிக்கிறாங்க. வாங்க அங்க போவோம். இந்த ஏரியாவை பாருங்க, நிறைய மீன் பிடிக்கிறது. நான் இப்ப அங்க உங்க கூட்டிட்டு போறேன், நான் உங்களை கூட்டிட்டு போறேன். நிறைய பாறைகள், கவனமா வர வேண்டும். அந்த தொங்கல்ல இருந்து இந்த தொங்கலுக்கு வந்திருக்கோம். இங்க வந்துட்டு ரிலாக்ஸா மீன் பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் மீன் பிடிச்சு கொண்டு இருக்காங்க. எல்லாம் தயார், மீனுக்கே மீன் போட்டுதான் மீன் பிடிக்கிறாங்க. இங்க பாருங்க, இங்க எல்லாம் பிடிச்சு கொண்டு இருக்காங்க. கொஞ்சம் பார்த்து வந்தால் பிடிச்ச மீன் காட்டும். ஒரு சில நேரம் மீன் நிறைய பிடிப்படும், ஒரு சில நேரம் மீன் நிறைய பிடிப்படாது. இங்க பிடிப்பட்ட மீன் பெரிய பெரிய தூண்டில எல்லாம் போட்டு. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும் தெரியுமா? நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு போட்டாங்க தூண்டில், காலை 6 மணி வரைக்கும் ஒரு மீனும் பிடிப்பட இல்லை. ஒரு சில நேரம் நிறைய பிடிப்படும், ஒரு சில நேரம் ஒன்றுமே பிடிப்படாது. ஆனா இது ஒரு போதை மாதிரி, ஆக்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு மீன் பிடிக்கிறது. இந்த வைப்போட சேர்த்து அங்க பாருங்க, அந்த பில்டிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு, கடற்கரையோட சேர்ந்து. ஸோ நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நிறைய. ஒவ்வொரு பீச்ல எப்படி எப்படி இருக்கு நைட் டைம். இப்ப இரவு நேரங்கள்ல அலையும் அடிக்குது, ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. சரி, இப்ப நான் வந்துட்டு இதோட vlog-அ முடிச்சு கொள்றேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாட்டி அன்லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நைட் பீச் வைப் கொழும்புல எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நன்றி, வணக்கம்.